of the Lord shall be glorified. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதல் அறிவிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார். The Lord who declares the things of the end from the old. அதை திட்டமிடினேன், அதை நிறைவேற்றியே தீர்வேன் என்றும் சொல்லுகிறார். I have planned it and I will make it to prosper. என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். My counsel shall be steadfast and whatever I desire I will accomplish. இதை நிறைவேற்றும்படியாக தூர தேசத்திலிருந்து ஒரு மனுஷனை வரவழைக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று எஸ்ஏ 46:11 வசனத்தில் வாசிக்கிறோம். Book of Isaiah chapter 46 verse 11 says, my counsel from a far country, indeed I have spoken it, I will also bring it to pass, I have purposed it, I will also do it. அப்படி என்றால் அந்தத்தில் உலகத்தின் முடிவான வேலை என்ற பொருள் கொண்ட மனுக்குலம் மீட்பு நிறைவேறக்கூடிய அந்த வேளையில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட யாவற்றுக்கும் முன்னோடியாய் ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவங்களை தேவன் கருத்தாய் எடுத்துக் கொள்கிறார். So the Lord takes the ancient things to be comparing to the things which is going to be take place in the end time.